வணக்கம் ராஜேஸ்வரி. சென்னையை அடுத்த திருவேற்காடு கோலடி பகுதியில் காலியாக இருந்த மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக இன்று நகராட்சி தரப்பில் இருந்து முள்வேலி அமைப்பதற்காக வந்திருந்தனர். இந்த இரும்பு வேலியை அமைக்கக்கூடாது என 100க்கும் மேற்பட்ட மக்கள் மைதானத்தில் இறங்கி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது மட்டுமின்றி கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சில பொதுமக்கள் மீது காவல்துறை தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இன்னொரு புறம் மகளிர் போலீசார் கைது செய்யப்பட்ட பெண்கள் சிலரை பேருந்துக்குள் வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மக்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அருகாமையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே நகராட்சி தரப்பில் அவசரப்படியில் அவசரமாக அமைக்கப்பட்டு வருகிறது. இது இப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் அவர்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் தங்கள் பகுதியில் அமைத்தால் தங்கள் பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசும். அது மட்டுமின்றி குளோரின் வாயு தங்களை கடுமையாக பாதிக்கும் என மக்கள் எதிர்ப்பு மீறி அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து மின்வேலி அமைத்து உடனடியாக அதற்கான பணிகளை நகராட்சி நிர்வாகம் தொடங்கியிருப்பதால் மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நேரில் சென்னை திருவேற்காட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை போலீசார் கைது செய்யும் போது அங்கு கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். Hey,